பாட்டாளி மக்கள் கட்சி புதிய அலுவலகம் திறப்பு விழா. திருப்பூர் மாவட்டம் வடக்கு தொகுதி பூலுப்பட்டி ரிங் ரோடு அம்மன் நகர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் டிரம்ஸ் மேளதாளங்களுடன் கொடியேற்று இதில் 200 மரக்கன்றுகள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவர் சையது மன்சூர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் VS கோவிந்தராஜ், கோ கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் JP ராஜேந்திரன், ஜிம் ஜெயமுருகன், செயலாளர் கட்சி கொடி ஏற்றி புதிய அலுவலகம் திறந்து சிறப்பாக விழாவை நடைபெற்றது. இதில் பொன்னுச்சாமி சட்டமன்ற தொகுதி தலைவர் ஜெயசங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் மாது, தெற்கு சட்டமன்ற தொகுதி தலைவர் ரமேஷ், செயலாளர் தங்கராசு, அவனாசி சட்டமன்ற தொகுதி தலைவர் பழனிசாமி, செயலாளர் சரவணன், சமூக ஊடக பேரவை தலைவர் திருக்குமார், SS சுதாகர், மாவட்ட அமைப்பு தலைவர் பிரகாஷ், மாநகர செயலாளர் பில்டிங் இன்ஜினியர். இதில் 500 மேற்பட்டவர்கள் கட்சி பொறுப்பாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் வார்டு பொறுப்பாளர்கள் அந்த பகுதி பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டனர். வணக்கம். அறிவுக்கடல் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை வணங்கி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நாளைய தமிழகம் டாக்டர் ராமதாஸ் அண்ணன் அவர்களின் நல்லாசியோடு மற்றும் சேலம் ex-MLA கார்த்தி அண்ணன் அவர்களின் நல்லாசியோடு இன்று வடக்கு மாவட்ட தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்று திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் ஜெயமுருகன் ஆகிய என்னால் கொடியேற்றப்பட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெய்சங்கர் அவர்களால் வடக்கு மாவட்ட கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் திருப்பூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துக் கொடுத்தனர். அனைவருக்கும் மிக்க நன்றி. பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தி கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடத்தி முடித்து வருகின்ற 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடக்க இருக்கின்ற உழவர் பேரியக்கத்தினுடைய மாபெரும் மாநாட்டிற்கு திருப்பூர் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 5000 பேரை திரட்டி அந்த மாநாட்டில் கலந்து கொள்வது எனவும் வருகின்ற 24ஆம் தேதி வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்னிய இன மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு தர வேண்டி வலியுறுத்தி திருப்பூரில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த பகுதியிலிருந்து திரளான மக்களை கலந்து கொள்ள செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருவின் நிஜ பார்வை TNP நியூஸ் 24/7